வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூடநம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். ஒளி தத்துவம் எப்படி நம்ம வாழ்க்கையில் சம்பவங்களாக நல்ல கர்மாவான் விஷயங்கள் நல்ல சம்பவங்களாகவும், கெட்ட கர்மா விஷயங்கள் கெட்ட சம்பவங்களாகவும் எப்படி ஒளி தத்துவம் மூலமாக நமக்கு உருவெடுக்கிறதுங்கிற துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு 2024 மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி ஜென்மசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடந்த ஒரு வருஷமாக இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்குதுங்க. ஆனா 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற இந்த குடும்பம் தன ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா ராகு, 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்க, செவ்வாயும் இந்த ராகுவோட சேர்ந்து இன்னும் குடும்பம் தனம் வாக்கை கெடுக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம் உண்டு. ஸோ செவ்வாயும் ராகும் சேர்ந்து அதோட பார்த்தீங்கன்னா மே 10 வரைக்கும் புதனும் சேர்ந்து, அதாவது உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஸ்தானாதிபதியாக புதனும் கேறுவது பார்த்தீங்கன்னா முதல் 10 நாட்கள் மிகவும் ஒரு மாதிரியான கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைமாகவும், உங்களோட பேச்சு விஷயத்திலையும் வாக்கு விஷயத்திலையும் தனம் விஷயத்திலும் குடுக்கல் வாங்க விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறது. ஜென்மசனியின் தாக்கம் இன்னுமே நம்ம நல்லாவே உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை ஒரு ப்ரெஷரா வச்சிருக்குங்கிறதா உண்மை. இந்த 10 நாட்கள் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா இந்த ராகு செவ்வாயோட விலகி 3ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல மாற்றம் தான். பட் என்னதான் இருந்தாலும் 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு நீடித்து இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு குரு வர்றது ஒரு நல்ல விஷயம்தான். மே 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல விஷயம்தான். தொழில்ல சில முன்னேற்றமும், வேலை விஷயத்தில் முன்னேற்றமும், தாயார் உடல்நிலையில் முன்னேற்றமும், இடம் வாகனம் வீடு வண்டி வாகனத்துல ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பட் என்னதான் இருந்தாலும் மாதம் முழுவதும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருந்து 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் கேதுவை பார்ப்பதனால் உடல் உபாதைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அப்படி ஏதோ தொழில் முயற்சிகள் செய்யணும்னாலும் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் செய்யணும். உடனே நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இன்னும் கும்பராசிக்காரர்களுக்கு வரவில்லை. சூரியன் 7ஆம் வீட்டு அதிபதியாக சூரியன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பவர் இப்போ 4ஆம் இடத்துக்கு மே 14ஆம் தேதி போகிறது, குருவோட சேர்றது நல்ல விஷயம்தான். பங்குதாரர்கள், நண்பர்கள் வட்டாரத்துல சில பெனிஃபிட், சில சப்போர்ட் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நம்மளால சில டிரான்சாக்ஷன் முடிக்க முடியல, இடம் விற்கிறதுக்கு நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், முழுசா அமௌண்ட் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் இறுதி பகுதியில உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சு ஜூன் ஜூலைல கிரயமாகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. வரவேண்டிய பணம் வர வேண்டிய அமைப்பு இருக்கு. பட் மே மாதம் பாத்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்சா இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்துல 8ஆம் வீட்டை குரு பாக்குறதுனால சில திடீர் சில பண வரவுகள் சில பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மாணவர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அமைப்புல கொஞ்சம் குறைநிலைகள் இருக்கிற மாதிரியும், 1க்கு 2 தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போனாதான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பலனும் மதிப்பெண்ணும் வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. ஏன்னா ஜென்மசனி நடக்கிறப்போ மெமரி இஷ்யூஸ், பால்பிட்டேஷன்ஸ், கொஞ்சம் படபடுப்புகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எல்லாமே கொஞ்சம் மென்டல் கிளாரிட்டியாகவும், மெடிடேஷன் பண்ணக்கூடியதாகவும், யோகா முறையாகவும் மூச்சு பயிற்சி செஞ்சு மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு. ராகு கேதுவும் 2ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு 30% 40% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் இந்த மே மாதம் முடமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஏன்னா மற்ற எல்லா கிரகங்களும் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்கு. புதுசா ஒரு தொழில் அமைக்கிறது, ஒரு யுக்திகள் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு பிளானிங் கிரவுண்ட் ஒர்க் செய்யக்கூடிய பண்ணலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா சுக்கிரனும் குருவும் 4ஆம் இடத்துல பார்த்து 10ஆம் இடத்தை பார்க்க போறார். 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்க்க போறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் புதுசா ஒண்ணு பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்த தொழிலா பண்ணலாம், பங்குதாரர்களோட சேர்ந்து பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணலாம். பட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்ப அடுத்த பல மாதங்கள்ல தான் பண்ணணுமே ஒழிய பிளானிங் ஒர்க், கிரவுண்ட் ஒர்க் நீங்க செஞ்சுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த மாதத்துல நீங்க செஞ்சுக்கலாம். உடைய எக்ஸிக்யூட்டோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோ ஒரு பலனை அணிவிக்கக்கூடிய மாதத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இந்த மே மாதம் இருக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்க ஹெல்த், உங்க ஃபினான்ஸ், உங்க பேச்சு எல்லாத்துலயுமே கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு அளவுக்கு ஃபியூச்சருக்கு வேணுங்கிற பிளானும் யுக்திகளும் செய்துக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கும்பராசிக்காரருக்கு இந்த மே மாதம் உண்டு என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள். அதாவது கோச்சாரத்துல ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனி எப்படி இருக்கிறாங்கன்னு பொறுத்தும், மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் புதன் செவ்வாய்
இது மாதிரி கிரகங்கள் சூரியன்ல எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம். பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னம், எந்த சாரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு ஒரு கிரகம் இருக்குது, ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 80% பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி உங்களோட அமைப்புகள் இருக்கு, சாதகமாக இருக்கிறதா சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போகிறப்போ நல்ல பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.